ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை, ஏன் பெண்ணுக்கு இன்னும் உரிமை அதிகமாகவே கொடுத்த சமூகம் நம்ம சமூகம்ங்க. பெரிய ஒரு சிவன் கோயிலாக இருந்தாலுமே அம்மனுக்குன்னு தனியாக கொடியேற்றம், 10 நாள் உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரம்மாண்டமாக விசேஷம் நடக்குதுங்க. அழகாக சிம்ம வாகனம், சிம்ம கொடியை பார்க்க முடியுது. சிவனுக்குன்னா ரிஷப கொடியை பார்க்கலாங்க. கீழே இருக்க பக்த வச்சலேஸ்வரர் கோயிலுக்கு இந்த திரிபுர சுந்தரி அம்மனுக்கு தாங்க முக்கியத்துவம். மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயில் சிவனுக்கான கோயில் அப்படின்னு சொல்லலாம். இது தாழக்கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடி மாதம் 10 நாள் உற்சவம் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு கொடியேற்றத்தோட தொடங்குதுங்க. இந்த வீடியோவில் இந்த அழகான சென்னைக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்க திருக்கழுக்குன்றம் அப்படின்ற ஊரில் இருக்க திரிபுர சுந்தரி அம்மன் கோயிலில் கொடியேற்றத்தோட இந்த ஆடிப்பூரம் மற்றும் திருக்கல்யாண விழா தொடங்க போகுதுங்க. 10 நாள் சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 19/7/2025 கொடியேற்றத்தோட தொடங்கியிருக்கு. இந்த அம்மன் பார்த்திங்கன்னா இங்கே இருக்க திரிபுர சுந்தரி அம்மன் மூலிகைகளால் செய்யப்பட்ட அம்மன், அஷ்டபஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் வருஷத்தில் 3 நாள் மட்டும்தான் முழு மகா அபிஷேகம் நடக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 29/7/2025 இந்த அம்மனுக்கு முழு மகா அபிஷேகமும் அதுக்கப்புறம் திருக்கல்யாணமும் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கான தேர் அப்படின்னு சொல்லிட்டு 25/7/2025 தனியாக அம்மனுக்கான தேர் திருவிழாவும் இந்த ஆடி மாதம் நடக்குங்க. இந்த அழகான ஆடிப்பூர திருவிழாவோட வீடியோ தாங்க இது. சரி வாங்க, நாம் திருக்குழுக்கன்றதுக்கு இந்த கோயிலுக்கு எப்படி போனோம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. காலையில் 5:20க்கு மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டியிலேருந்து செங்கல்பட்டுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. அங்கேருந்து திருக்கழுக்குன்றத்துக்கு பஸ்ஸில் போகணும். ஆனால் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 5:35க்கு தான் வந்தது. காலையில் 6லேருந்து 7:30க்குள்ளே கொடியேற்றம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். 5:55க்கெலாம் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சுங்க. செங்கல்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டு. அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் தாங்க ஆச்சு. 5:55க்கு பஸ் ஏறிட்டேன். மகாபலிபுரம் போகிற பஸ்ஸில் நீங்கள் ஏறலாம். 6:15க்கெலாம் கூட இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே வந்தாச்சுங்க அழகான திருக்கழுக்குன்றத்துக்கு. ஒரு ஆடி மாதம் காலையில், ஆனாலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மழை மேகம் சூழ்ந்து திருக்கழுக்குன்றம் அதனை சுற்றியுள்ள வேதகிரீஸ்வரர் மலை எல்லாமே பார்த்திங்கன்னா மழை மேகத்தால் சூழ்ந்திருந்தது. இந்த கீழே இருக்க பக்த வச்சலேஸ்வரர் திரிபுர சுந்தரி அம்மன் கோயிலுக்கு போகிறோங்க. 19/7/2025 காலையில் 6:20க்கெலாம் வந்தாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மனுக்கு ஆடிப்பூர திருக்கல்யாண திருவிழா கொடியேற்றத்தோட ஸ்டார்ட் ஆகுதுங்க. உள்ளே வரும்போது இந்த 16 கால் மண்டபம் ரொம்ப அழகாக இருக்கும். நேரம் ஒதுக்கி பாருங்கள். இந்த 16 கால் மண்டபத்திலேருந்து முதல் பிரகாரத்தில் இருக்க ராஜகோபுரம் கிழக்க பார்த்த மாதிரி இருக்கும், அதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் 2ஆம் பிரகாரத்துக்கு உள்ளே போக போகிற மண்டபத்துக்கு மேலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு அழகான கோபுரம் இருக்கும். இதில் சுதை சிற்பங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. 16 கால் மண்டபம் 2 கோபுரங்களையும் பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ஆமை மண்டபம் இருக்குங்க. ரொம்ப ஒரு பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவேன். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆமை மண்டபம். சரி, நாம் பார்த்திங்கன்னா உள்ளே 2ஆம் பிரகாரத்தில் இந்த நடராஜர் மண்டபத்தை கடந்து வலது பக்கமாக, அதாவது மூலவருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிவிட்டு நேராக கொடியேற்றத்துக்கு போகிறோங்க. ஏன்னா 6லேருந்து 7:30ன்னு சொன்னாங்க. நம்ம பார்த்திங்கன்னா 6:25 போல் தான் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்காங்க. நம்ம சரியான ஒரு தருணத்தில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன்.
கொடியேற்றம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது. விநாயகருக்கும் திரிபுர சுந்தரி அம்மனுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. கொடியேற்றம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாட்டு வண்டியில் இந்த மாட வீதிகளை வலம் வருவாங்க விநாயகரும் திரிபுர சுந்தரி அம்மனும். இந்த அம்மன் கோயிலிருந்து அழகாக மலை மேலே இருக்க வேதகிரீஸ்வரரை பார்க்க முடியுங்க. ரொம்ப அழகான ஒரு காட்சி. கொடிமரத்தோட வேதகிரீஸ்வரர் இங்கே அம்மன் உற்சவமூர்த்தியாக காட்சி அளிக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு மழை சாரலில் அழகான ஒரு கொடியேற்றம் விழா. 1000 ஆண்டுகளுக்கும் பழமையான ஒரு கோயிலில் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்ப அழகாக அமைதியாக ஒரு விழா நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. நிறைய சித்திரை திருவிழாவுக்கு நிறைய முறை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். ஆனால் இதுதான் முதல் முறையாக அம்மனுக்கான இந்த ஆடி மாத திருவிழாவுக்கு வரங்க. சித்திரை திருவிழா பிரம்மோற்சவத்துக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலில் தாங்க கொடியேற்றம் நடக்கும். தேர் திருவிழா, உற்சவ மூர்த்திகள் எல்லாமே கீழே இருக்க தாழக்கோயிலில் நடந்தாலுமே கொடியேற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க வேதகிரீஸ்வரர் கோயிலில் தாங்க. ஆனால் ஆடி மாதம் நடைபெறும் இந்த ஆடிப்பூர திருவிழா மற்றும் திருக்கல்யாணம் பார்த்திங்கன்னா அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க இந்த கொடிமரத்தில் தான் கொடியேற்றத்தோடு தொடங்குதுங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோயிலுக்கு முன்னாடி இருக்க மண்டபமும் ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளவு வெயில் அடித்தாலுமே அந்த மண்டபத்தில் உட்காந்திங்கன்னா எழுந்து வர மனசே வராதுங்க. அதே மாதிரி அங்கே இருக்க தூண்கள்லேயும் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைய இருக்கும். ரொம்ப அழகான தூண்கள். உள்ளே வரும்போது அதே மாதிரி நடராஜர் மண்டபத்தில் இருக்க தூண்களில் இருக்க சிற்பங்களும் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியே முதல் பிரகாரத்தில் இருக்க ஆமை மண்டபத்தில் இருக்க தூண்கள் சிற்ப வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவல் அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு பொக்கிஷம் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு அழகான சிற்ப வேலைப்பாடுகள் அந்த ஆமை மண்டபத்தில் இருக்குங்க. சித்திரை திருவிழா மாதிரியே, சித்திரை பிரம்மோற்சவ திருவிழா மாதிரியே இந்த ஆடி மாத திருவிழாவும் 10 நாள் சிறப்பாக நடக்கும். காலையிலையும் மாலையிலையும் மாட வீதிகளில் உற்சவ மூர்த்திகள் பவனி வருவாங்க. காலையிலே இந்த பறவைகளோட சத்தம் காதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்தது. பச்சி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்கழுக்குன்றத்தை சும்மாவாக சொல்லியிருப்பாங்க. புரட்டாசி மாத நவமி, ஆடி உத்திரம், பங்குனி உத்திரம் இந்த 3 நாட்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அம்மனுக்கு திரிபுர சுந்தரி அம்மனுக்கு மகா அபிஷேகம் நடக்கும். இந்த ஆடி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா 29/7/2025 மாலை வேளையில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகா அபிஷேகம் நடக்கும். முடிஞ்சால் வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் 25ஆம் தேதி காலையில் வந்து பார்த்திங்கன்னா திருத்தேர் உற்சவம் நடக்குங்க. அம்மனுக்கான தேர் இங்கே 25ஆம் தேதி காலையில். சிகாமணி ஞாலமே கரியாக நான் உன்னை நச்சு நச்சிட வந்திடுமா காலமே உன்னை ஓத நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாய்
இந்த கோயிலுக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு தீர்த்தத்தில் சங்கு பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கண்டேய முனிவருக்கும் இந்த கோயிலுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. அதே மாதிரி மாணிக்க வாசகர் அவரோட தலையில் சுமந்து வந்த சிவனோட பாதம் அப்படிங்கிற மாதிரி வேதகிரீஸ்வரர் கோயிலோட மலை அடிவாரத்தில் பார்க்கலாம். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். அது மட்டும் இல்லாமல் வேதகிரீஸ்வரர் கோயிலில் மலை ஏறும்போதோ இல்லை இறங்கும் போதோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குடைவரை கோயில், பல்லவர் கால குடைவரை கோயிலையும் பார்க்க முடியுங்க. அதனால் பல்லவர் காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த கோயிலெலாம் இங்கே இருந்திருக்கலாம். அதன் பிறகு நிறைய மன்னர்கள் இந்த கோயிலுக்கு சேவை புரிந்திருக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ருத்ரன் கோயில், வேதகிரீஸ்வரர் கோயில், பக்த வச்சலேஸ்வரர் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோயில்களை கொண்டுள்ளது இந்த திருக்கழுக்குன்றம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி கிரிவலம் அதுவும் இந்த கோயிலில் ரொம்ப சிறப்பாக நடக்குது. 4 கிலோமீட்டர் தொலைவுக்கு கிரிவலம் வரலாம். அதுவும் இங்கே ரொம்ப சிறப்பாகவே நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அழகான காலை பொழுதில் ஆடிப்பூரத்துக்கான கொடியேற்ற விழா இந்த காணொலியில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விழா காலங்களில் உற்சவ மூர்த்திகள் மாட்டு வண்டியில் வலம் வர்றது இந்த கோயிலுக்கே உரிய சிறப்பு. ரொம்ப அழகாக இருக்கும். இதோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாட்டு வண்டியில் அம்மனும் விநாயகரும் மாட வீதிகளை வலம் வராங்க. நேரம் கிடைக்கும்போது நீங்களும் இந்த வருஷ விழாவில் பங்கேற்க முயற்சி செய்யுங்க. தேங்க்யூ.